சங்கே முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். Hello friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா assemble code for 8-bit division using GNU Sim 8085 simulator in Tamil. ஆல்ரெடி நம்ம சேனல்ல introduction to computer architectures and microprocessor lab ஓட கோடிங் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா syllabus effort from 2023 and 24 uploaded to Madras University. ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து மாற்றிருக்காங்க. நம்ம சேனலில் இந்த லேப் டுட்டோரியல் ரிலேட்டடாக நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனில் தேர்டு நம்பராக இருக்கக்கூடியது 8-bit டிவிஷன் அப்படின்ற அந்த அசம்பிள் கோடை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்ன நடக்குது அப்படின்றத நான் சிம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எய்ம் அண்ட் அல்காரிதமில், அதாவது ரெண்டு 8-bit வேல்யூவை நம்ம லோட் பண்ணுற ஒரு ரிஜிஸ்டரில் லோட் பண்ண அந்த வேல்யூ எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடிஷனோ சப்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ அப்படின்னா நமக்கு ரெண்டு ஓப்ராண்ட் வந்து தேவைப்படும். ஐ மீன் ரெண்டு நம்பர்ஸ் இருந்தால் தான் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த ரெண்டு வேல்யூவும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிஜிஸ்டரில் டைரெக்டாக லோட் பண்ணுறேன். ஆஃப்டர் லோட் பண்ணிட்ட பிறகு ஃபைனல் ரிசல்ட்டாக எனக்கு டிவிஷனுக்காக ஒரு லூப்பை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் கோடிங்க. ஆஃப்டர் டிவைடட் பண்ணக்கூடிய அந்த வேல்யூவை ஒரு ரிஜிஸ்டரில் லோட் பண்ணி நம்ம ஃபைனல் ரிசல்ட்டை பார்க்குறோம். ஸோ ஓகே, சிமுலேட்டர்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, லைன் பை லைனாக நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம க்ரியேட் பண்ணிக்கக்கூடிய கோடிங்கை அசம்பிளரில் அசம்பிள் பண்ணிக்கோங்க. வித்தவுட் எனி எரர் உங்களுக்கு டிஸ்பிளே பேனரில் ப்ரோக்ராம் அசம்பிள்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். டீபக் ஆப்ஷனை ஸ்டெப் இன் பண்ணுங்கள். அந்த டீபக்கில் ஸ்டெப் இன் என்னென்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத நம்ம நல்லா பார்க்கணும். டைரெக்டாக நீங்கள் அசம்பிளர் டேபை வந்து கிளிக் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் ஓடுனீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் நமக்கு வந்துடும். ஓகே, இங்கே ரிஜிஸ்டரில் ஸ்டோராக இருக்கக்கூடிய வேல்யூஸஸ் எல்லாமே இதுக்கு முன்னால் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண கோடிங்கோட வேல்யூஸ் அது வந்து எரேசஸ் ஆகலை. இப்போ இந்த கோடிங்கை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்ஸாக இந்த ரிஜிஸ்டரில் இருக்கக்கூடிய வேல்யூஸஸ் எல்லாமே எரேசஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண MVI A,80H 80Hன்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. லோட் டிவிடெண்ட் எக்ஸாம்பிள் 80, அதாவது 80ன்றது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ, நீங்கள் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது. டெசிமல் அப்படின்றது நம்மளோட பர்பஸஸ் ஒன்லி, நாட் ஃபார் அசம்பிளர் கோடில் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் B அப்படின்ற ரெஜிஸ்டரில் 8 அப்படின்ற வேல்யூ வந்து இதுதான் டிவைட், அதாவது 80 இந்த நம்பர் தான் டிவைசராக இருக்குது. இது டிவைடண்ட், இது டிவைசர். இப்போ நம்ம F5 ப்ரெஸ் பண்ணிக்கலாம். A என்ற ரிஜிஸ்டரில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 80 அப்படின்ற வேல்யூஸஸ் வந்து லோட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து B என்ற ரிஜிஸ்டரில் 8 அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு லோட் ஆகணும். அதுக்கு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதியிருக்கோம், லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு Cயில் என்ன இருக்கோ அது வந்து Aவில் வந்து போடுங்க. காப்பி டிவிடெண்ட் டு C, அதாவது டிவிடெண்டாக வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் Aவில். ஓகேங்களா, அப்போ Aவில் 80 இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா Cயில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் D அண்ட் H வந்து கிளியர் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Dயில் 0F அப்படின்ற ஒரு வேல்யூஸஸ் கிளியர் பண்ணுறதுக்காக இந்த லைன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம கிளியர் ஆயிடுச்சு. ஈலையும் கிளியர் பண்ணுறோம், கிளியர் ஆயிடுச்சு. இப்போ டிவிஷனுக்காக நான் ஒரு லூப் போட்டிருக்கேன். கம்பேர் B, அதாவது அக்குமுலேட்டரையும் பியும் கம்பேர் பண்ணோம், என்னென்ன வேல்யூ இருக்குன்னு. டிவைடட் ஆச்சு அப்படின்னா டிவைடட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிசரை விட சிறுசா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து லூப்பிங் வந்து போகணும். அந்த மாதிரி இந்த கண்டிஷன் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஜேசி டிவ் ஹேண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். இதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஐ மீன் தட் டிவிஷன்
ஓட வேல்யூவை விட கிரேட்டர் தானா டிவிசரோட வேல்யூ இருந்துச்சுன்னா. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ராக்ட் பி. சப்ராக்ட் பி அப்படின்னும்போது எதில் இருந்து சப்ராக்ட் பண்ணணும்? ஏல இருந்து சப்ராக்ட். ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 78ன்ற வேல்யூ கிடச்சி. டியில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் கான்டென்ட், அதாவது டிவைடட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த வேல்யூ ஒரு முறை பண்ணியிருக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் அகைன் மறுபடியும் இந்த how many டைம் இந்த 80 அப்படின்ற வேல்யூவில் 8 அப்படின்ற வேல்யூ எத்தனை டைம் வந்து டிவைடட் ஆகுன்றது ஒவ்வொரு கவுண்ட்டும் நமக்கு டி ரிஜிஸ்டரில் லோட் ஆகிட்டே வரும். ஃபைனலாக நமக்கு வந்து வரக்கூடிய வேல்யூஸஸும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கலாம். ஃபைனலாக 10 முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிருக்கு. 80ல் 8 அப்படின்றது 10 முறை டிவிஷன் ஆயிருக்கு. இப்போது டிவிடெண்ட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏலேருந்து இக்கு மூவ் பண்ணுறோம். சி டு குவான்டிடேட் வேல்யூ, சியில் இருக்கிறத டியில் வந்து மூவ் பண்ணுறோம். ஓகே, இஹெச் ரிமைண்டர் இந்த ரிஜிஸ்டர் ஃபேர். இதோட நம்ம கோடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இப்போ நல்லா பாருங்கள், நமக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 10 அப்படின்றது தான். சரிங்களா, அவுட்புட் வந்து 10 அப்படின்றது தான். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு எக்ஸாடெசிமல் வேல்யூவாகவே நான் இங்கே போடுறேன் பாருங்கள். 80 நம்ம கொடுத்த இன்புட்டு 80யோட டெசிமல் வேல்யூ என்ன? 128ங்க. 128 டிவைடட். அப்போது நெக்ஸ்ட்டு 8ஓட எக்ஸாடெசிமல் வேல்யூக்கு டெசிமலாக கன்வெர்ட் பண்ணும்போது டெசிமல்லாம் 8 தான். டெசிமலாக 8 தான். ஓகே, டிவைடட் பை 8 ஈக்குவல் டு நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா டெசிமலில் 16 அப்படின்னு நமக்கு கிடச்சிது. ஆனால் அக்குமுலேட்டரில் சின்ற ரிஜிஸ்டரில் ஃபைனல் ரிசல்ட்டை நம்ம லோட் பண்ணியிருக்கோம். 10 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த 10 அப்படின்றது எக்ஸா டெசிமல். இங்கே பாருங்கள், 10 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். இது எக்ஸா டெசிமல். டெசிமலாக கன்வெர்ட் பண்ணும்போது 16 அப்படின்னு நமக்கு ஒரு வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. அப்போ இந்த கோடிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8-பிட் டிவிஷனை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ இந்த கோடிங்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைரக்ட் அட்ரஸிங் மோடை யூஸ் பண்ணி தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோம். இந்த கோடை இன்னும் கொஞ்சம் ரீகோட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மெமரி அட்ரஸில் ஒரு 8-பிட் வேல்யூ, அனதர் ஒன் மெமரி அட்ரஸில் அனதர் ஒன் 8-பிட் வேல்யூ, இந்த ரெண்டு வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணி அந்த ரிசல்ட்டை வேறு ஒரு மெமரி அட்ரஸில் நம்ம லோட் பண்ணியும் கோட் பண்ணலாம். ஓகே, இந்த அசம்பிள் 8-பிட் டிவிஷனோட கோட் லைன் பை லைன் இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துருச்சு அப்படின்னா வீடியோ கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இதை ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோகளுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள்.